நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது. 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள், அனைத்து எதிர்கட்சிகள், ஒன்றல்ல ரெண்டல்ல, கிட்டத்தட்ட ஒரு 41 கட்சிகள் எதிர்த்து நின்று தமிழகத்தின் முதல் முறையாக 2016 அம்மா அவர்கள் தனித்து நின்றார்கள். ஆளும் கட்சி, மிகப்பெரிய பலம், முதலமைச்சராக இருந்த செல்வாக்கு. ஆனால் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தனியாக பிரச்சாரத்தை மக்கள் துணையுடன், பெண்கள் துணையுடன், இளைஞர்கள் துணையுடன் 41 கட்சிகளை எதிர்த்து நின்று அண்ணா கூறினார், 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா கூறினார், எந்த குறுக்கீடுகளும் அனுமதிக்க முடியாது. பதில் உரைக்கு பிறகு மணி 4:18 ஆயிடுச்சு. முடிந்த பிறகு என்ன வேணா பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவர்கள் கூர்ந்து பேச அனுமதியுங்கள். எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை கூறினார், நாங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று. 1967 அண்ணா கூறினார், அதே கேள்வி எங்களின் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது, 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா? எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா? பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 இருந்து 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா? காலம் சரியுமா? போதுமான பலம் இருக்கிறதா? நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977